எக்ஸ்பொனன்ட்ஸோட ஒரு 7 ரூல்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து a பவர் 0வோட வேல்யூ என்னென்னா 1 அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது எந்த நம்பராக இருந்தாலும் அதுக்கு பவர் 0வாக இருக்கும்போது வேல்யூ வந்து 1ஆக தான் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 பவர் 0 அப்படின்னு ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 1ஆக தான் இருக்கும். அடுத்தது செகண்ட் ரூல், a பவர் 1 இதோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஏயாக தான் இருக்கும். அதாவது எந்த நம்பரோட பவர் 1ஆக இருக்கும்போது அந்த வேல்யூ தான் ஆன்சராக இருக்கும். அடுத்தது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 6 பவர் 1 அப்படிங்கிறதோட வேல்யூ என்ன வரும்னா 6 தான் நமக்கு வரும். அடுத்தது தேர்டு ரூல், ரூட் ஆஃப் a. நார்மலாக இது வந்து ஒரு ரூட் மட்டும் போட்டோம்னா அது ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இன்கேஸ் 3 போட்டோம்னா அது க்யூப் ரூட்டாக இருக்கும். அதனால் இதோட பவர் வந்து இதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா a பவர் 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் 5 பவர் ரூட் 5 அப்படின்னா 5 பவர் 1/2 அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது ஃபோர்த்து கண்டிஷன், a பவர் -m. ஸோ எந்த நம்பருக்குமே பவர் வந்து நெகட்டிவில் இருக்கும்போது அதை வந்து நம்ம 1/ல எழுதணும். ஸோ அப்போ 1/a பவர் mன்னு வரும். அப்போ 5 பவர் -2 அப்படின்னா 1/5² தான் ஆன்சர். அடுத்து ஃபிஃப்த்து ரூல், a/b த ஹோல் பவர் m அப்படின்னு இருக்குது. ரெண்டுத்துக்குமே பவர் வந்து m தான். அதனால் அதை ஸ்ப்ளிட் பண்ணி நியூமரேட்டருக்கு தனியாக டினாமினேட்டருக்கு தனியாக எழுதிக்கிறோம். அப்போ a பவர் m டிவைட் பை b பவர் m அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 2/3 த ஹோல் பவர் 4. ஸோ அப்போ 2 பவர் 4 டிவைடட் பை 3 பவர் 4 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்ஸ்த்து ரூல், a பவர் m டிவைடட் பை a பவர் n. அதாவது கீழே இருக்கக்கூடிய பேஸ் சேமாக இருக்கணும், மேலே பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ எப்படி எழுதலாம்னா a பவர் m, கீழே இருக்கக்கூடிய a பவர் n வந்து மேலே போகும்போது a பவர் -nன்னு போகும். ஸோ அப்போ a பவர் m - n வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 3 பவர் 2 டிவைடட் பை 3 பவர் 1 அப்படிங்கும்போது 3 பவர் 2 - 1 நமக்கு 3 பவர் 1ன்னு வரும். ஸோ எனிதிங் பவர் 1 என்னது, அதே வேல்யூ தான். ஸோ அப்போ 3 தான் ஆன்சர். அடுத்து செவன்த் ரூல், a பவர் m/n. இதில் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டர் வந்து நமக்கு ரூட்டுக்கு போயிடும், பவர் வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ ரூட் n ஆஃப் a பவர் m அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 5 பவர் 5 த ஹோல் பவர் 5 வேண்டாம் 4 எடுத்துக்கலாம். 4 த ஹோல் பவர் 3/2. ஓகேவா? ஸோ இதில் அந்த 2 அப்படிங்கிறது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு போயிடும், 3 வந்து பவரில் இருக்கும். அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 பவர் 3 தான் ஆன்சர்.